ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ்கும். என்னோடய வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் சண்டே என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீலாக போடுறேங்க. ஞாயிற்றுக்கிழமை காலைல பார்த்திங்கன்னா எஞ்சி குளித்து முடிச்சுட்டு வெளியில் பார்த்தோம்னா மழை தாங்க, நல்ல மழை பெய்யுது. நைட்டு சரியான குளிர், நல்ல மழை, கதன்றது எந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் எந்திரிச்சு தானே ஆகணும். நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும் வீட்டில். அப்புறம் கேட்டை திறந்தோம்னா அங்கே இருக்கிற செல்ல பிராணிகள், அதாவது டாக்ஸ், வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பிராணிகள், செல்ல பிராணிகளான டாக்ஸ் வீட்டுக்கு முன்னால் நின்றுக்குச்சு. கேட்டை திறந்து எப்போவுமே வீட்டுக்கு முன்னால் நின்றுக்குவாங்க. நமக்கு எதாவது போடுவாங்களா சாப்பிட்றக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட என்ன அன்றைக்கி இருக்குதோ அதை எடுத்து போடுவோம். அது ரெகுலராக நடக்கிறது தான். அப்புறம் மேரிகோல்டு பிஸ்கட் இருந்தது, நம்மகிட்ட இருக்கிறத கொண்டு வந்து போட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நீ போகவே மாட்டேங்குது. கேட்டை விட்டு அந்த பக்கமே போக மாட்டேங்குது. கேட்டை மூடவே முடியல என்னால். அப்புறம் போங்கன்னு சொல்லி அவங்களே அப்படியே தாட்டி விட்டு போட்டு அப்படியே கேட்டை சாத்திட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பால் ஊற்றி வச்சுருப்பாங்க. பால் வந்துருச்சான்னு பார்த்தேன். பால் வந்துருச்சு. பசும்பால் தான் வாங்குகிறோம் நாங்கள். அது பாலை பார்த்தா பால் ஊற்றி வச்சுட்டு போயிட்டான் பையன். அப்புறம் சரின்ட்டு அதை கொண்டே வீட்டுக்குள்ளார வச்சு போட்டு மறுபடியும் இன்றைக்கி வெளில போகணும் இல்லையா, சண்டே, பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், மார்க்கெட் போகணும் அப்படின்ட்டு நானே, பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான், பொண்ணு தூங்கிட்டு இருந்தான், எங்கள் வீட்டுக்காரெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சண்டே எல்லாம் நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பையன் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அவனும் வரல. அப்புறம் சரின்ட்டு நானே கதவை திறந்து வச்சுட்டு வண்டியை நானே ஒண்டியாக எடுத்து வெளியில் வச்சு அப்படியே மெதுவாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மழை ஏறத்துக்கு ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது பாருங்கள். ஸ்டார்ட்டே ஆகாது வண்டி. அப்படியே கர்ருங்குது, ஆகவே இல்லை. அப்புறம் மறுபடியும் சோக் போட்டு எப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அந்த இடத்துல கொஞ்சம் அந்த டேப்பராக இருக்கிறனால என்னால் எப்பொழுதுமே பயப்படுவேன் அந்த இடத்துல வண்டியை திருப்பி இறக்கறக்கு. அதனால் மெதுவாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துல ஒரு ஜர்க்காவேன் பாருங்கள். அப்படியே மெதுவாக திருப்பி மெதுவாக இறக்கி ரோட்டுக்கு கொண்டு போவேன். இப்போ ரோட்டுக்கு கொண்டு போய் வண்டியெல்லாம் நிறுத்தியாச்சுங்க. நிறுத்திட்டு சரி இன்றைக்கி மார்க்கெட் போகணுமே, கடைக்கு போகணுமே, காய்கறியெலாம் வாங்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே உள்ளே வரேன். சரி நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு பேகு, பர்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன வாங்கலாம், இன்றைக்கி நான்வெஜ்ஜில் என்ன வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் மீன் எடுத்து ஒரு 2-3 வாரம் ஆகிப்போச்சு. சரி மீன் கேட்டுகிட்டே பொண்ணு மீன் கேட்டுகிட்டே எடுக்கவே முடியல. சரி இந்த வாரம் போய் மீன் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனால் நம்ம நேரத்துக்கு அங்கே மீன் கடையில் மீனே இல்லை. 3 வகை மீன் தான் இருக்குது. 1, 2, 3, உங்களுக்கே பார்த்தா தெரியும் பாருங்கள். 1, 2, 3 வகை மீன் தான் இருக்குது. அப்புறம் அதில் ஒரு பாறை மீன் இருந்துச்சு. அந்த பாறை மீனை மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே வெங்காயம், தக்காளி கடைக்கு போனேன். வெங்காயம், தக்காளி வாங்கறதுக்கு அங்கே போய் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் வெங்காயம், தக்காளியில் விலை அதிகமாகிடுச்சு. வாங்கிட்டு மத்தியானம் சமைச்சாச்சுங்க. சாப்பாடு, ரசமும் நான் வச்சுட்டேன். மீன் பொரிஞ்சிட்ருக்குது. மீன் குழம்பு பொண்ணு பண்ணிட்டாளுங்க. அந்த 2மே பொண்ணு பண்ணிவிட்டேன். நான் சாப்பாடும் ரசமும் வச்சுட்டேன். இப்போ மதிய சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நீங்களுமே சாப்பிட்லாம். இந்த வீலாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.